நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரியல் பிஸ்னஸ் சீரீஸில் எபிசோட் 2ங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் மேலே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம எல்லாருமே விசிபிலிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு பிஸ்னஸோட விசிபிலிட்டி என்னன்னு கிடைச்சிருச்சுன்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த விசிபிலிட்டி என்னன்னு நம்ம மக்கள் பண்ணுறாங்கன்னா, பிராண்டிங்கிற பேரில் விசிபிலிட்டியாகவே எல்லா பக்கமும் கொண்டு போகிறாங்க. அவங்க டிசைன்ஸாவோ இல்லை அவங்க மார்க்கெட்டிங் மூலியமாகவோ இல்லை அட்வர்டைசிங் மூலியமாவோ பப்ளிக் ரிலேஷன் மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்தில் பிராண்டிங்காக எல்லா பக்கமும் கம்பெனி பேர் தெரியுது, கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் என்ன சர்வீஸ் வர்றான்னு தெரியுது. ஆனால் அந்த கம்பெனியோட வேல்யூ என்னன்னே தெரிலைங்க. ஏன் தெரிலன்னு பார்த்தா பிஸ்னஸோட கோர் மிஸ் ஆகுது. பிஸ்னஸோட கோருன்னு நம்ம சொல்றது என்னங்கிறத பார்க்கலாங்களா? கோருங்கிறது ஒரு நம்ம முன்ன பார்த்த எபிசோட்ல பார்த்த டூல் மாதிரி தான் இதுலேயும் ஒரு கோருங்கிற ஒரு டூல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த கோர் டூல் அழகா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க பிஸ்னஸ் ரியல் பிஸ்னஸாக மாறும். அந்த ரியல் பிஸ்னஸ்ல உங்களுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். சரிப்பா, கோர் அப்படின்னா என்னன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, கோர் CORE சி கஸ்டமர் சொல்யூஷன். நீங்க பிராண்டிங்ல என்ன வேணா ப்ராடக்ட் சர்வீஸ் கொண்டு வரலாங்க. எது பண்றோம் அது பண்றோம் இப்படி பண்றோம், நல்ல டிசைன்ஸ் நீங்க கிராஃபிக் டிசைனர் வச்சு என்னென்னமோ பண்ணலாம். ஆனா அது வேல்யூ கொடுக்குதா அப்படிங்கிறத இந்த கஸ்டமர் சொல்யூஷனை தான் முக்கியமா நம்ம பார்க்கவே முடியும். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயில் மில் இருக்கு, ஒரு ஆயில் கம்பெனி இருக்கு. அவங்க வந்து ஜென்ரிக் ஆயில்ஸ்ன்னு போடுவாங்க. ஜென்ரிக் ஆயில்ஸ் அந்த டேர்ம் நமக்கு இண்டஸ்ட்ரி டேர்ம் புரியும். ஆனா நம்ம என்ன அதுக்கு சொல்றோம்னா, நீங்க அதிகமான சொல்யூஷன் இந்த ஆயில் மூலியமா என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இந்த ஆயில் அதிகமா என்ன கொடுக்கும்னா ஹேர் ஃபால் போயிடும் அப்படின்றாங்க. அப்ப அதுதாங்க உங்களோட சொல்யூஷன் டேர்ம். அப்ப அந்த டேர்ம் மூலியமா நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க, அந்த டேர்ம் மூலியமா உங்க பிசினஸ்க்கு வேல்யூ கொடுங்க அப்படின்ற ஹேர் ஃபால் சொல்யூஷன் ஆயில், ஹேர் ஃபால் சொல்யூஷன் ஆயில்ங்கிற இதை ப்ரொமோட் பண்ணுங்க. நீங்க எந்த பெரிய பிராண்ட்ஸ் பிக் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க, கிளினிக் பிளஸ் அப்படின்னு பார்த்தா டேண்ட்ரஃப் ஷாம்பு, இல்லைன்னா ஹேர் ஃபால் ஷாம்பு, இல்லைன்னா வித் கண்டிஷனர், இந்த மாதிரி தெளிவான வார்த்தைகள் அங்க போட்டுருவாங்க. கஸ்டமரோட சொல்யூஷனை நம்ம வந்து முக்கியத்துவமா வேல்யூ கொடுக்கணும். இது நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு அது பிராண்டிங் கிரியேட் ஆயிடும். சரி, ஓகே, நான் வந்து கஸ்டமர் சொல்யூஷன் நான் புரிஞ்சுட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, உங்க பிசினஸ்க்கு ஒரு ஆஃபர் ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆஃபர் தானே, நான் இப்போ உங்களுக்கு தீபாவளிக்கு அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ஆஃபர் நான் கொடுக்காம இல்லையே அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லைங்க. ஆஃபர் ஸ்ட்ரென்த்னா நாம் ஒரு ப்ராடக்டோட விலை வைக்கிறோம், அந்த விலை மார்க்கெட் ரேட்டோட அதிகமாக இருக்கு, ஆனாலும் மக்கள் நம்ம கிட்ட வாங்கணும். என்ன முத்து சொல்ற, அது வாய்ப்பே இல்லையே, மக்கள் எது கம்மியா இருக்கோ அதான் வாங்குறாங்க அப்படின்னு. நீங்க ஒண்ணுமே யோசிச்சு பாருங்க. நீங்க யூஸ் பண்ற மொபைல் காஸ்ட்லியா தான் இருக்கு, ஏன் வாங்குனீங்க? நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் பிராண்டடா தான் இருக்கு, ஏன் வாங்குனீங்க? அதோட கம்மி பிரைஸ் மொபைலும் மார்க்கெட்ல இருக்கு, ஆனா நீங்க ஏன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுதாங்க ஆஃபர் ஸ்ட்ரென்த். இன்னும் கிளியரா புரியலைன்னா உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். எனக்கு இப்ப நம்ம சேலத்துல ஒரு சூப்பரான ஒரு செருப்பு கடை இருக்குங்க, ஷூ ஷாப் இருக்கு. அந்த ஷூ ஷாப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோட எல்லாமே அதிகமாக தாங்க இருக்கும். நான் இப்போ மார்க்கெட்ல ஒரு ஸ்லிப்பர் எடுக்கிறேன்னா அந்த ஸ்லிப்பரோட ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ஒரு 800 வச்சுக்குவோம். ஆனால் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 1200. ஆனால் அந்த கடையில் அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ஆஃபர் ஸ்ட்ரென்த் தாங்க. என்னென்ன அந்த 400 ரூபாய்க்கு என்ன அப்படி அவங்க டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இவங்க அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு விற்றா போதும் மட்டும் பார்ப்பாங்க. அப்போ 900 ரூபாய் சொல்லி 800 ரூபாய்க்கு குறைச்சி கொடுத்துட்டு அந்த பொருளை 700 ரூபாய்க்கு வாங்கி 800 ரூபாய்க்கு 100 ரூபா லாபம் பார்த்து அடுத்து போயிட்டே இருப்பான். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா 1500 ரூபாய்க்கு விற்கிறாரு இல்லைங்க. இந்த செருப்பு என்ன ஆனாலும் அந்த கடைக்கு போகலாம், பிஞ்சாலும் சரி இல்லைன்னா ஏதாவது ப்ரிப்பேர்னாலும் சரி, எதுனால அவர் அழகா ரிசீவ் பண்ணி, என்ன சார் ஆச்சு, அந்த செருப்பு பிரச்சனையா, கொண்டு இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், நான் உடனே தைச்சு தரேன் சார், இல்லை சார் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வரும், நான் உங்களுக்கு நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் சார், நான் கால் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஆஃபர் ஸ்ட்ரென்த் அவங்க கொடுக்கறதுனால அவங்க வந்து ஓகே நம்ம இங்கே போகலாம், நம்ம அது கம்மினாலும் ஏதாவது பிரச்சனைனா அவங்க நம்ம கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இவங்க அதிகமாக இருந்தாலும் ஹோல்சமா அவங்க பண்றாங்க. அது அந்த ஹோல்சம் தாங்க அந்த ஆஃபர் ஸ்ட்ரென்த். என்ன ஆஃபர் பண்ண முடியும்? நம்ம நினைக்கிற ஆஃபர் வந்து வேறங்க. அதுவும் இருக்கு. ஆனா இந்த ஆஃபர் வந்து வேல்யூ சம்பந்தப்பட்ட ஆஃபர். இந்த பிராண்ட்ல நான் இந்த ப்ராடக்டோட சர்வீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஆனா அது எனக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லாத போது இல்லை எனக்கு அது ட்ரபிள் கொடுக்கும் போது கம்பெனி என்ன எனக்கு பண்றாங்க, அந்த ஆஃபர் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம். இதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா ரியல் பிசினஸோட வேல்யூ கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்னா ரிட்டன்ஷனுங்க. ஒரு நல்ல பிராண்ட் நல்ல கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன்ல தாங்க அவங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு டைம் வந்துட்டு மறுபடியும் உங்க கம்பெனியை உங்க பிராண்டை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாலே நீங்க
ஜெயிச்சிட்டிங்க, உங்கள் பிஸ்னஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லை ஒவ்வொரு டைமாக உங்களை புஷ் பண்ணி தான் வாங்க வைக்க முடியுது, ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் பிஸ்னஸ் ஒர்க் ஆக கொஞ்சம் அதை செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிட்டன்ஷன் மட்டும்தான் பிராண்டிங் பெருசாக இருக்கும். எனக்கு எப்பயுமே அந்த தேட்டர் தான் இப்போ பிடிக்கும். எனக்கு அந்த தியேட்டரோட அந்த சவுண்ட் கேட்கும் போது, அது கேட்டுகிட்டே இருக்கும்போது தெரியும், அந்த டால்பி அட்மாஸ் வரும்போது எனக்கு அப்படியே இருக்கும். ஆனால் அந்த தேட்டரில் தான் இருக்கும், எல்லா தேட்டர்லையும் வந்தாலும் எனக்கு அந்த தேட்டர் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ அந்த வேல்யூ நமக்குள்ளே கொடுத்தனால நம்ம திரும்ப திரும்ப அந்த பிஸ்னஸ் போயிட்டே இருப்போம், அந்த பிராண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரிட்டன்ஷன் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ரிட்டன்ஷன் பண்ண வைக்கணும். உங்கள் பிஸ்னஸ் செல்ஃப் செக் பண்ணி பாருங்கள். ரிப்பீட் கஸ்டமர் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் பிஸ்னஸ் ஆன் ட்ராக்கானு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து எக்ஸிக்யூஷனுங்க. நம்ம வந்து நிறைய மார்க்கெட் பண்ணுறோம், நிறைய சேல்ஸ் பண்ணி நிறைய விதமான என்னென்னமோ நம்ம பண்ணி நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மக்களை வாங்க வச்சிடறோம். அப்போ அந்த டைமில் நாம் காட்டுற பொருளும் நம்ம வீடியோலேயோ இல்லை நம்ம டிஜிட்டலாவோ நம்ம காட்டுற பொருள் வந்து அங்கே தப்பாக போச்சுன்னா நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கணும் நீங்களே அனுபவிச்சிருப்பேன். நம்ம இ-காமர்ஸ் சைட்டில் நிறையா வாங்கியிருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கும் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கும் அடடா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கையில் வந்து பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆச்சுன்னா நம்ம அந்த வெப்சைட் மறுபடியும் நம்ம போகவே மாட்டோம். அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க பிளேட்டுக்கு வரும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூஷனில் மிஸ் பண்ணாதீங்க. பிராண்டிங்கில் நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணுறீங்களோ அது அவங்க கைக்கு வரணும். நீங்கள் அதில் டெலிவரி பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேக்காக இருந்தால் மக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க உங்கள் பிராண்டை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு மத்தியில் உங்கள் பிராண்ட் வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியல் பிஸ்னஸில் நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும். இதை மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ரியல் பிஸ்னஸ்க்கு ஒரு கோர் இருக்குது. அந்த கோர் வந்து வேல்யூ. அந்த கோரே நான் உங்களுக்கு டூலாக தரேன். சி கஸ்டமர் சொல்யூஷன், ஓ ஆஃபர் ஸ்ட்ரென்த், ஆர் ரிட்டன்ஷன், இ எக்ஸிக்யூஷன். கஸ்டமர் சொல்யூஷன் கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு அந்த பேர் வைங்க. நம்மளோட இண்டஸ்ட்ரி டெக்னிக்கல் நேம்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நேம் தான் இருக்கோ, அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன், ஏர் ஃபால் சொல்யூஷன், ஆயில், அந்த மாதிரி. ஆஃபர் ஸ்ட்ரென்த்ஸ் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க, நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஃபோன் மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கான வேல்யூ உங்களால் கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி ரிட்டன்ஷன். உங்கள் கஸ்டமர் மறுபடியும் ரிப்பீட் கஸ்டமராக மாறிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸிக்யூஷனில் ரியல் பிஸ்னஸில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். ஸோ இந்த கோர் டூவில் உங்கள் பிஸ்னஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு நோட் எடுத்து நீங்கள் அதுக்கு அழகாக நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் பிராண்டிங்காக ஜெயிச்சிருக்கீங்களா, ரியல் பிஸ்னஸாக உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு காட்டும். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய்.